أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. குட்டீஸ் என்ன பண்றீங்க? ஓகே, குட்டீஸ்க்கு ஒரு கொஸ்டின் கேட்டு ஆரம்பிப்போமா? யாருக்கெல்லாம் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு தெரியலையா? லைஃப்ல பெரிய ஆளா வரணும், எல்லாரும் முன்னாடி அச்சீவ் பண்ணி காட்டணும், நம்ம சூப்பர் அப்படின்னு காட்டணும். பெரியவங்க சொல்லுங்க, யாருக்கெல்லாம் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்? நாம ஆல்ரெடி வாழ்ந்து முடிச்சிட்டோம், இனிமேல் என்ன அச்சீவ் பண்ண போறோம்? சரி, நம்மளோட குழந்தைங்களை அச்சீவ் பண்ண வைக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கு? 4-5 கைதான் தூக்குது. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆசை இல்லையா? ஆசை இல்லாம இருக்குமா? பெரிய ஆள் ஆகணும், பெரியவங்கள ஆகணும், எல்லாரும் முன்னாடியும் நிறுத்தி காட்டணும், அந்த ஒரு எண்ணம் இருக்கும் தானே? எல்லாத்துலயுமே தி பெஸ்டா வரணும். ஸ்கூலுக்கு போனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா அடிப்போம் குழந்தைங்கள. ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதுல ஃபர்ஸ்ட் வரல, ஏன் நல்ல மார்க் எடுக்கல கேட்போம் தானே? கேட்காத பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? பரவாயில்ல ஃபெயில் ஆயிட்டுவான்னு சொல்லுவீங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்க. அப்ப எல்லாருக்குமே நம்மளோட உள்ளத்துல என்ன இருக்கும்? நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்மளோட குழந்தைங்க ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், எல்லாரும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லணும், பெரிய ஆளும் போட்டுறணும், அதன் மூலமா நமக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். இது நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கும் தானே? ஆமாவா இல்லையா? ஓகே, இது இல்ல அப்படின்னா ஒரு லைஃபே வேஸ்ட் தானே. இது இல்ல அப்படின்னா எதுக்காக நம்ம வாழணும் அப்படின்றது இருக்கும். ஓகே, அது நல்ல விஷயம்தான். நம்மளோட உள்ளத்துல நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த சாதனை எதற்கானதாக இருக்கு? என்னெல்லாம் செஞ்சு சாதனை பண்ணணும்னு நினைப்பீங்க? என் குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், பெரிய டீச்சர் ஆக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆக்கணும், பெரிய செல்வந்தன் ஆக்கணும், நான் பெரிய நல்ல வீடு கட்டணும், நிறைய நகை வாங்கணும், போடணும், ஆசை இருக்குதானே? இதுதானே நம்மளுடைய லட்சியமா இருக்கு. இதை தவிர வேற கனவு இருக்கா நமக்கு? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நிறைய விஷயம் சொல்லுவோம். இப்போ சாப்பாடு தேவை, பசிக்குது, இன்னும் நிறைய தேவை இருக்கு நமக்கு. வீட்டுக்கு போனா நமக்கு வேலை செஞ்சு கொடுக்க ஒரு ஆள் வேணும், இல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நீட் நிறைய இருக்கும். நிறைய நகை சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், வீடு கட்டணும், நிறைய தேவைகள் இருக்குதானே? இந்த தேவைகள் எல்லாம் தாண்டி நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? எதற்கான சாதனை அப்படின்னா நம்ம மறுமையில வெற்றி பெறணும் அப்படின்ற உள்ளம் நமக்குள்ள இருக்கா? இப்ப நான் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டபோது யாருக்காவது நான் சொர்க்கத்தை அடையணும்னு தோணுச்சா? பிராங்கா சொல்லுங்க. நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யாருக்காவது நான் சொர்க்கத்தை அடையணும் அதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு தோணுச்சா? இங்க படிக்கிற பிள்ளைங்க, உங்க எய்ம் என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சொல்லுங்க, உங்க எய்ம் என்ன? ஸ்கூல்லயும் கேட்பாங்க, மதரசாலையும் கேட்பாங்க, யார பார்த்தாலும் கேட்பாங்க, உங்க எய்ம் என்ன? யாரோட உள்ளத்துல என்னோட எய்ம் ஜன்னா, சொர்க்கம்னு இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவு மறந்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சிறந்தவன் ஆகணும். எதுல சிறந்தவன் ஆகணும்? பொருளாதாரத்துல சிறந்தவன் ஆகணும், செல்வத்துல சிறந்தவன் ஆகணும், படிப்புல சிறந்தவன் ஆகணும், அந்தஸ்துல சிறந்தவன் ஆகணும், அழகுல சிறந்தவன் ஆகணும். இந்த பெண்களுக்குள்ள இருக்கிறனால நான் சொல்றேன், என்ன அழகா இருக்காமா அந்த புள்ள, எவ்வளவு அழகா இருக்கு. நான் என்ன அழகுபடுத்திக்கணும், நான் அழகு இல்லையோ, அழகுபடுத்தணும் அப்படின்ற உள்ளம் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கு. நான் அழகா இருக்கணும், என்ன அழகா ரெப்ரசன்ட் பண்ணணும். இன்றைய காலத்து பெண்கள் குறிப்பா எடுத்துக்கலாம், எல்லா காலத்திலயும் பெண்களுக்குள்ள இருக்கிறது இதுதான். எஸ்பெஷலி இந்த காலத்துல இருக்க பெண்கள் எதை செய்யறதா இருந்தாலும் மாடர்னா செய்யணும். கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய கால பெண்கள். அதை இங்கிலீஷ்ல சொல்லி பார்ப்போமா? மாடர்ன் முஸ்லிம் விமன். சொல்லும் போதே மாடர்னா இருக்குல்ல, ஸ்டைலா இருக்கணும், மாடர்னா இருக்கணும். குழந்தைங்க ஸ்டைலா இங்கிலீஷ் பேசணும், கண்டினியூஸா இங்கிலீஷ்ல பேசணும், அதனால பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்.
ஒரு ஹிஜாப் போட்டா கூட மாடர்னா இருக்கணும். ஷால் அதுக்கேத்த மாதிரி, பின் அதுக்கேத்த மாதிரி, ட்ரெஸ் அதுக்கேத்த மாதிரி, கலர் அதுக்கேத்த ஹேண்ட்பேக் நினைக்கிறோமா இல்லையா? இதுதான் மாடர்ன். இந்த மாடர்னுக்கு ஏத்த மாதிரி ஹலால் தானே செய்யறேன், பர்தா தான் போடுறேன். பர்தால நான் கலர் போட்டா என்ன, அதுல ஒரு டிசைன் பண்ணா என்ன, அதோடைய நான் அட்வான்ஸா வந்தா என்ன, மாடர்னான உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் மாடர்னா இருக்கேன். அப்படியே மாடர்ன் ஆயிட்டே வரும். இந்த காலத்து பெண்கள் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா இந்த மாடர்னைஸ் சோசியல் மீடியா எரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசினாங்க, போனை பத்தி பேசினாங்க. இது சோசியல் மீடியா அப்படின்னா போன்ல அப்லோட் பண்றது மட்டும் இல்ல, இது எல்லா காலத்திலயும் பெண்களுக்குள்ள இருந்தது. என் பக்கத்து வீட்டுக்காரன் இதை சொல்லணும், நான் கூட இருக்கவன் இதை என்ன பெருமையா பேசணும், நான் வெளியே போனேன் அப்படின்னா என்ன பாராட்டணும். இப்போ அது சோசியல் மீடியாவா கன்வெர்ட் ஆயிருக்கு. நான் ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா என்ன எல்லாரும் லைக் பண்ணணும், அதை ஷேர் பண்ணணும், என்ன எல்லாரும் போற்றணும். குறிப்பா பெண்களுக்குள்ள இந்த அழகுன்ற விஷயத்தினால, அழகுனால தன்னை பெருமை, நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டா அதை விட ஒரு பெரிய மந்திரம் பெண்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அம்மா நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்னா போதும், என்ன வேணா கேட்கக்கூடிய நிலைமையில தான் பெண்கள் இருக்காங்க. இந்த அழகுக்கான ஒரு சமூகமா இன்றைய காலத்து சமூகம் ஆயிருக்கு. குறிப்பா முஸ்லிம் கிட்டதான், நான் முஸ்லிம் கிட்ட கூட அவ்வளவு பார்க்க முடியாது. ஒண்ணு கலரா இருக்கணும், ஒண்ணு அழகா இருக்கணும், ஒண்ணு அமைதியா இருக்கணும். இது மட்டும்தான் பொண்ணுக்கான ஒரு உரிமையா? இதுதான் பெண்ணை அழகுபடுத்துமா? இதுதான் பெண்ணுக்கு தேவையானதா? அப்படி இல்லைன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் படிப்புல வேணும், சொத்துல வேணும், செல்வத்துல வேணும். இதை தவிர யாரோட உள்ளத்திலையும் ஜன்னா வேணும்ன்ற உள்ளம் இல்லையே. நம்ம கொஸ்டின் கேட்போம். சரி, இப்போ உங்களுக்கிட்ட ஒரு கொஸ்டின். இந்த நேரம், இந்த நிமிஷம் அல்லாஹ்வின் முன்னாடி நம்ம நிக்கிறோம். அப்படி நிற்கும் போது யா அல்லாஹ் உனக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. யா அல்லாஹ் உனக்காக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். எல்லா தாய்மார்களும் என் பிள்ளைக்காக வாழ்ந்தேன், என் கணவனுக்காக வாழ்ந்தேன், எல்லா குழந்தைங்களும் என் அம்மாவுக்காக வாழ்ந்தேன். யாரு? யா அல்லாஹ் உனக்காக வாழ்ந்தேன், உனக்காக கல்வியை தேடி போனேன், யா அல்லாஹ் உனக்காக இந்த குர்ஆனை படித்தேன், யா அல்லாஹ் உனக்காக இதை செஞ்சேன், உனக்காக நல்ல அமல்களை செஞ்சேன், யா அல்லாஹ் உனக்காக இதுல இருந்து நான் தடுத்து கொண்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. அந்த நிலைமையில தானே நம்ம இருக்கோம். அப்போ நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இதை தானே கேட்பா, யாருக்காக இது செஞ்ச, என்ன செஞ்சுட்டு இருந்த இந்த உலகத்துல கேட்பான் தானே. இன்னைக்கு இருக்க இந்த ஒரு நிமிஷத்துல இருக்கக்கூடிய மனநிலை அப்போ இருந்தா நடக்கக்கூடிய விளைவு என்ன? அல்லாஹ்வின் முன்னாடி நிஜமாவே நம்ம நிற்க போகும்போது உனக்காக அல்லாஹ்விற்காக அதை செய்யல அப்படின்னும் போது நம்மளோட நிலைமை என்ன, நம்மளோட ஆன்சர் என்ன, அல்லாஹ் என்ன விளைவை ஏற்படுத்துவான்? நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்கள சிறந்தவங்க யார்? சிறந்தவங்க யார்? நம்மள பெஸ்ட் யார்? தி பெஸ்ட் அப்படின்னு யார சொல்ல முடியும்? மேடையில பேசுறவங்களா, கீழே உட்கார்ந்துருக்கவங்களா, கேட்கிறவங்களா? பெஸ்ட் யார்? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும், மனிதர்களே நாம் உம்மை படைத்தோம், மின் ஸக்கரி வ உன்ஸா, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு தந்தை ஒரு தாய் கிட்ட இருந்து வந்திருக்கீங்க நீங்க. வஜஅல்னாகும், நாம் உருவாக்கினோம், ஷுஊபன் வ கபாயித், பல கூட்டத்தினர்களாகவும் குலத்தினர்களாகவும் நாம் உங்களை பிரிச்சிருக்கோம். லிதஆரஃபு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடம் சிறந்தவர்கள் யார்? சொல்லுங்க. அல்லாஹ்விடம் சிறந்தவர் யார்? தக்வாவில் சிறந்தவர்கள், இறை அச்சத்துல சிறந்தவங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம எந்த அளவு அஞ்சுறோம் அப்படின்றதுல சிறந்தவங்களை தவிர இந்த உலகத்துல எதுவுமே சிறந்தது இல்லை. நம்ம சேர்க்கக்கூடிய செல்வம், நம்ம படிக்கக்கூடிய கல்வி, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, எல்லாரும் முன்னாடி நல்லவங்களா இருந்திருக்கலாம், அல்லாஹ் முன்னாடி நல்லவங்களா இருக்க முடியுமா? அந்த தக்வா தான் அல்லாஹ்விடம் சிறந்தது. அது நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு.
ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இங்க வந்தோம், பேசினாங்க, கேட்டோம், போனோம். ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட உள்ளத்துல ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. என்னோட தக்வா எப்படி இருக்கு? இப்போ நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுறேன்? அல்லாஹ்வை அஞ்சுதல நான் எப்படி காட்ட முடியும் வெளியே? இந்த ஹிஜாப் அணிறதன் மூலமாவா? ஹிஜாப் அணிறதன் மூலமா தானே நம்ம முஸ்லிமன் வெளியே காட்டுறோம். அதன் மூலமா தக்வாவை காட்டிட முடியுமா? யாராலையும் காட்ட முடியாது. அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவன். அந்த தக்வா எப்படி இருக்கு? இந்த நிமிடம் எனக்கு மரணம் வந்தது அப்படின்னா அல்லாஹ் என்கிட்ட கொஸ்டின் கேட்பானே, அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் சிந்திங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நிமிடம் அல்லாஹ் என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டான், உன்னோட தக்வா எப்படி இருக்குன்னு கேட்டான் அப்படின்னா என்னால ஆன்சர் பண்ண முடியுமா? இப்ப பேசின நேரத்திலேயே யாரையாவது பத்தி குறை சொல்லியிருப்போம், புறம் பேசியிருப்போம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணிருப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சிருப்போம். அப்படி செஞ்ச நிலையில அல்லாஹ்வை அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட நிலை என்ன? அதை யோசிச்சு பார்க்கணும். ஷிர்க் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? ஷிர்க்னா என்ன? இணை வைக்கிறது. என்னென்ன செயல்கள்லாம் இணை வைக்கிறது? எல்லாருமே முஸ்லிம் வேண்டாம், தெரிஞ்ச பெண்கள் தான். சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இணை வைக்கிறது? அல்லாஹ்வை வழிபடாமல் வேற எந்த சிலைகளை வழிபட்டாலோ மனிதனை வழிபட்டாலோ ஷிர்க். வேற அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய உதவியை வேற யார்கிட்டயாவது கேட்கிறது. எனக்கு குழந்தையை கொடுங்க அப்படின்னு தர்கால போய் இறந்தவர்கள் கிட்ட கேட்கறது ஷிர்க். இப்ப சொன்னாங்க கயிறு கட்டுறது ஷிர்க். ஆனா நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க் என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. யார் தன்னோட மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை இறைவனாக்கி கொண்டார்கள். நல்லா சொல்றான், தன் மனோ இச்சையை இறைவனாக்கி கொண்டவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஷிர்கை செய்யறது யாரு? யார் மனோ இச்சையை பின்பற்றது? சுத்தி இருக்கவங்களை தானே பார்ப்போம், நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. அல்லாஹ் கேக்குறான், எவன் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டானோ அவனை நீ பார்த்தீரா? மேலும் அறிந்திருந்தே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டு அவனுடைய காதுகளின் மீதும் இதயத்தின் மீதும் முத்திரையிட்டு இன்னும் அவனுடைய பார்வையின் மீதும் திரையை அமைத்து விட்டான். எனவே அல்லாஹ்வுக்கு பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார்? நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லும் போது நம்மளுடைய காதுகள் மூடப்படுது. நல்ல விஷயங்கள் காட்டப்படும் போது கண்ணுக்கு திரை வந்துருது. யாராவது நல்ல விஷயத்த சொன்னாங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய மனோ இச்சை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நான் செய்யறேன், எனக்கு இது சரின்னு படுது அதனால இதை செய்யறேன். யார் அப்படி தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சு விட்டான். ஷிர்க்குக்கு சொர்க்கத்துல இடம் இருக்கா? ஷிர்க்குடைய இடம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வச்சவனோட இடம் என்ன சொல்லுங்க? நரகம். அப்ப நம்ம ஷிர்க் செய்யறோம் அப்படின்னா நம்ம செயல்கள்னால செய்யறது மட்டும் கிடையாது, நம்ம உள்ளத்துல செய்யறதுதான் ஷிர்க். இப்போ நம்மளுடைய மனோ இச்சையை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம மனசு சொல்றதை கேட்கிறோம் அப்படின்னா அதுதான் ஷிர்க். இந்த ஹிஜாப் அணிறதன் மூலமா மட்டும், நான் முஸ்லிமன் பேர் வச்சிருக்கனால மட்டும் நான் சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய மனோ இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணும் போதுதான், நம்மளோட செல்ஃப் டிசைர்ஸை கண்ட்ரோல் பண்ணும் போதுதான். இன்னைக்கு முஸ்லிம் விமனுடைய ரொம்ப பெரிய ஒரு ட்ராப் என்ன அப்படின்னா இந்த மனோ இச்சைகளை பின்பற்றுறதுதான். இந்த உலகத்திற்காக பாக்குறவங்களுக்காக, என்கிட்ட கேட்கிறவங்களுக்காக ஒரு வாழ்க்கை அமைக்க ஆரம்பிச்சிட்டோம். So first of all நம்மளுடைய ஹிஜாப்ல இருந்து தொடங்குது. நான் சொன்ன மாதிரி அதுல ஒரு மாடல், அதுல ஒரு கலர். ஆனா ட்ரெஸ் மட்டும்தான் ஹிஜாபா? ட்ரெஸ் மட்டும்தான் ஹிஜாபா? வேற என்ன ஹிஜாப் இருக்கு? போட்டிருக்க புர்காவை தவிர வேற ஏதாவது ஹிஜாப் இருக்கா? இருக்கு. அது உள்ளத்திற்கான ஹிஜாப். நம்ம உள்ளம் ஹிஜாப் அணிஞ்சிருக்கா? உடை எல்லாரும் ஹிஜாப் போட்டிருக்கோம், உள்ளம் ஹிஜாப் போட்டிருக்கா? எதற்கான ஹிஜாப்? இந்த உலகத்திற்கான ஹிஜாப். இந்த உலகத்துல எல்லாமே மயக்கக்கூடியதா இருக்கு.
அப்படி மயக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய உள்ளம் ஒரு திரையிட்டு இருக்கா, அதை மூடி மறைச்சிருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சாக்லேட் இருக்கு, அதை தூக்கி மண்ணுல போட்டுட்டோம், அதை எடுத்து சாப்பிடுவோமா? கவர் போட்டு அதை மண்ணுல போடுறோம், இப்ப என்ன பண்ணுவோம்? எடுத்து சாப்பிடுவோம். இந்த ஹிஜாப் உடலுக்கானது இல்ல, நம்மளுடைய உள்ளத்துக்கானது. இந்த ஹிஜாப் உள்ளத்திற்கு போடும்போது அது தரையில போடப்பட்டா கூட அதுல எந்த ஒரு அழுக்கும் படாது. அந்த ஹிஜாப நம்மளோட உள்ளத்துக்கு போட்டிருப்போமா? இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடும்போது என்னுடைய உள்ளத்துக்கு ஹிஜாப் அப்படின்னு நம்ம போட்டிருப்போமா? நான் யாரை பத்தியும் குறை பேசக்கூடாது, யாரையும் தவறா நினைக்க கூடாது, நான் எந்த ஒரு தவறான செயலையும் ஈடுபடக்கூடாது, தவறான எண்ணத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு நம்ம போட்டிருப்போமா? இந்த ஹிஜாபே சரியா போடல, எப்படி உள்ளத்துக்கு ஹிஜாப் போட முடியும்? உங்களை கொஸ்டின் கேளுங்க, நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கிறது தான் இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போது மலக்குகள் என்ன கொஸ்டின் கேட்டாங்க? எல்லாருக்கும் தெரியும், ஆனா அமைதியா இருப்போம். ரத்தம் சிந்தக்கூடிய மனிதனை ஏன் அல்லாஹ் நீ படைக்கிற அல்லாஹ், நாங்க உன்னை துதிச்சுக்கிட்டே இருப்போம், உன்னோட பெருமையை சொல்லிட்டே இருக்கோம், ஆனா ஏன் மனிதனை படைக்கணும்? அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? நீங்கள் அறியாததை நான் அறிவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். என்ன செஞ்சு காட்டுறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு இந்த பொருட்களுடைய பெயர்களை சொல்லுங்கன்னு சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை அல்லாஹ் விவரிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன கட்டளைய மீறினதுக்கு அப்புறம் உலகத்திற்கு அனுப்பப்படுறாங்க. அப்படி அனுப்பப்படும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து மலக்குகளுக்கு காட்டுறான், மனிதனால மட்டும்தான் அவனுடைய மிஸ்டேக். நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தவறு செய்யறோம், ஆனா அது தவறுன்னு நமக்கு தெரியுதா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நம்மளோட உள்ளத்துல இருக்கிறது தானே, நான் என்ன குற்றம் செஞ்சேன்? இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், தவறுகள் எல்லாம் நமக்கு தவறுனே தெரியாத அளவு ஷைத்தான் அதை அழகாக்கி காட்டிடுறான். அப்படி நம்மளுடைய மனோ இச்சையை பின்பற்றும் போது அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்கிறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. யார் தன்னுடைய மனசு சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறாங்களோ, யார் தன்னை சொல்றது எல்லாத்தையும் அழகாக்கி ஷைத்தான் காட்டுறால அதை கேட்கிறாங்களோ, அவங்க அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யறாங்க. அப்படி ஷிர்க் செய்யக்கூடியவங்களை நரகத்துல அல்லாஹ் தள்ளுவான். நம்ம நரகத்துல இருந்து பாதுகாப்பா பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய உள்ளத்திற்கு, கல்புக்கு ஹிஜாபை அணியணும். ஃபர்ஸ்ட் வெளியே போடணும், அப்புறம் உள்ள போடணும். அந்த மனோ இச்சைகளை பின்பற்றாதவர்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனோ இச்சை, டிசையர்ஸ்லாம் ஆசைகள்ல இருந்து தொடங்கும். என்னென்ன ஆசை? உலக ஆசை. இப்ப நான் கேட்டும் போது இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொன்னமே தவிர ஜன்னா வேணும்னு கேட்கல. அந்த மறுமைக்கான ஆசை இல்ல, இம்மைக்கான ஆசை மட்டுமே நம்மளோட உள்ளத்துல இருந்துட்டே இருக்கு. அந்த ஆசை இருக்கிற வரையும் நம்ம அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி ஷிர்க் செய்யும் போது நம்மளுடைய தங்குமிடம் என்னன்னு யோசிக்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அதிகமான பெண்கள் எங்க இருக்காங்க? இந்த ரூம்லயா? எங்க இருக்காங்க? சொல்லும் போது பயமா இல்லையா? சொல்லும் போது நமக்கு பயமா இல்லையா? அவ்வளவு ஈஸியானதா நரகம்? நரகத்துல என்ன இருக்கும்? மான மாளிகை. என்ன இருக்கும் நரகத்துல? எல்லாரும் கிச்சன்ல வேலை செஞ்சிருப்பீங்க. நெருப்பு பட்டா என்ன ஆகுது? நெருப்பு பட்டா பரவாயில்ல படட்டும்னு வச்சிட்டு இருப்பீங்களா கைய? சுட்டவனே கைய எடுக்கிறோம்ல, அவ்வளவு வேதனை கொடுக்கக்கூடிய அந்த நெருப்பு நரகத்துல இருக்கு. அந்த நரகத்துல அதிகமா இருக்கக்கூடியது யாரு? பெண்கள். அப்போ இதை கேட்க நம்மளோட உள்ளம் எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு அந்த நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெறணும். சோ நம்மளுடைய உள்ளத்துக்கு இன்ஷா அல்லாஹ் ஹிஜாபை அணியும். அப்படி ஹிஜாப் அணியும் போது மனோ இச்சைகள்ல இருந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். இதுல எந்த ஆண் பெண் வேறுபாடு இல்லை. ஆண் பெண்ணுன்ற வேறுபாடு உள்ளத்துக்கு போகக்கூடிய ஹிஜாபுக்கு இல்ல, யாரா இருந்தாலும். ஆனா பெண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பெண்கள் தான் ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க. உங்களோட குழந்தைகள், உங்களுடைய குடும்பம், அந்த குடும்பம் தான் சமூகமா மாறுது. அந்த சமூகத்தோடைய பொறுப்பு இந்த பெண்களுக்கு இருக்கு.
அதனாலதான் அந்த பெண்கள் அதிகமா நரகத்துல இருக்காங்க. நீங்க சரியா இருந்தீங்க, ஓகே. உங்களோட பிள்ளைங்களை எப்படி வளர்த்தீங்க? இப்ப உங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தீங்கன்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க, என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? உங்ககிட்ட உங்க பிள்ளைய எப்படி வளர்த்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது, என்ன ஆன்சர் இருக்கும்? என் பிள்ளைய நான் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் வழியில வளர்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நானே அது வாழாத போது எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு வளர்க்க முடியும்? நானே அதை பின்பற்றாத போது என் பிள்ளைங்களை எப்படி பின்பற்ற வைக்க முடியும்? அந்த பொறுப்பு நமக்குள்ள இருக்கு இன்ஷா அல்லாஹ். பெண்கள் அந்த பொறுப்பை தன்னோட கையில எடுக்கணும். தான் முதல்ல சரியாகணும், தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த கல்வியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றின அறிவை கொடுக்கணும். அதை நம்மளோட உள்ளத்துல வச்சுக்கணும். அல்லாஹ் கேக்குறான், அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணுக்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? வீணா படைக்கப்பட்டிருக்கோமா? ஒரு இஸ்லாமியனுக்கும் இஸ்லாம் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். ஒரு இஸ்லாமியனுக்கு இந்த வாழ்க்கையின் மேல ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த வாழ்க்கை முடிஞ்ச பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்ம நம்புறோம். அதை நான் முஸ்லீம் நம்புறது இல்ல, ஒரு நம்பிக்கை கொள்ளாதவன் நம்புறது இல்ல. அத அப்ப அவனுடைய வாழ்க்கை என்ன அஃபெக்ட் பண்ணுமா? சோசியல் மீடியாவை திறந்தாலே அதுதான் இருக்கு. டிவில போட்டாலே விஜய் டிவி தான் வரும். அவங்க சொன்ன மாதிரி இந்த டிவிகளையும் சோசியல் மீடியாலையும் இருக்க விஷயம் என்ன? நம்ம உள்ளத்தை கவரக்கூடியது. அது எல்லாம் யார் செய்யறா? அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பாதவர்கள் செய்யறாங்க. அல்லாஹ் கேக்குறான், அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் திரும்பி எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணுகிறீர்களா அப்படின்னு கேக்குறான். அப்போ திரும்பி எழுப்பப்பட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இம்மை வாழ்க்கை. நம்ம மறுமையை நம்புறோம், மறுமைக்காக வாழ்றோம், அல்லாஹ்வை நம்புறோம், சொர்க்கத்தை நம்புறோம், நரகத்தை நம்புறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு பெரிய விஷயம் இல்ல. நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? குழந்தைங்க சொல்லுங்க, உங்க எய்ம் என்ன? உங்க எய்ம், உங்க லைஃப்ல வாழ்க்கையில எய்ம் என்ன? என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஜன்னாவை அடைய போறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஆமீன் ஆக்கி தரணும். நம்மளுடைய குறிக்கோள் ஜன்னாவாக இருக்கணும், சொர்க்கமாக இருக்கணும். சொர்க்கத்தை ஈஸியா கொடுத்துருவானா? அல்லாஹ் கொடுத்துருவானா ஈஸியா? அதுக்குதான் நம்மள படிச்சிருக்கானா? வீணா படிச்சிருக்கானா? இங்க சொர்க்கம் ஈஸியா கொடுக்கப்படுதுன்னா இந்த உலகம் வீண் தான். அப்படி வீணா படைச்சிருக்கானா அல்லாஹ்? அல்லாஹ் கேக்குறான், வீணாவா உன்னை படைச்சிருக்கேன்? அப்ப அந்த சொர்க்கம் ஹார்டானது. ஹார்டானதுக்கு நம்ம உழைக்கணும். என்ன உழைக்கணும்? 4 மரத்தை வெட்ட சொன்னானா அல்லாஹ்? உடலை வருத்தி வேலை செய்ய சொன்னானா? ஒரே ஒரு விஷயம் தான், உங்க உள்ளத்துக்கு, உங்க கல்புக்கு ஹிஜாபை போடுங்க. மனோ இச்சைகள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள், உலகத்துல என்ன ஆசையா இருந்தாலும் அது இந்த உலகத்துலதான் பயன் தரும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசையை தூக்கி போடுங்க. அல்லாஹ்விற்காக தன்னுடைய மனோ இச்சையை துறக்கிறவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம். அப்ப அந்த ஜன்னாவை நான் அடையணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விற்காக இந்த மனோ இச்சையை நான் துறக்கணும், மனோ இச்சையை விடணும். நீ இந்த ஒரு ஆசை இருக்கு, அந்த ஒரு ஆசை இருக்கு, அது எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. எது எனக்கு பெருசு? ஜன்னாதான். ஜன்னாதான் பெருசு. மரணத்தை அதிகமா நினைவு கூறணும். இந்த நிமிடம், இந்த நாள் எனக்கு மரணம் வந்துருச்சு, நைட்டு தூங்கும் போது நாளைக்கு எழுப்பப்படல அப்படின்னா அப்பவே கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிருது. சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குறிக்கோள் ஜன்னாவா இருப்பதாக, அப்படி இருக்கக்கூடிய இன்றைய கால பெண்களாக நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா உலகத்தை பாக்குறாங்க. முன்னாடி வீட்லயே இருந்தனால உலகம் தெரியல, இப்போ அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சாங்க, அதிகமா செல்போன் பாக்குறாங்க, அதிகமா வெளியே படிக்க போறாங்க. அதனால அதிகமான எக்ஸ்போஷரும் இருக்கு. அந்த எக்ஸ்போஷர், வெளியே சுத்தி இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் என்ன பண்ணுது? என்னோட உள்ளத்துக்குள்ளேயும் புதுசா ஆசைகளை தூண்டுது, புதுசா எண்ணங்களை உருவாக்குது. இந்த எண்ணங்கள் தான் நம்மளை தவறான வழியில ஈடுபடுத்தி கொண்டு போகுது. அந்த எண்ணங்களை, அந்த மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அதுக்கு நம்ம ஹிஜாப் போட்டு அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் குறிக்கோளை மாத்திப்போமா இன்ஷா அல்லாஹ்? குறிக்கோள் என்ன?
நம்மளோட குறிக்கோள், வாழ்க்கையோட லட்சியம் என்ன? அந்த ஜன்னாவிற்காக உழைக்கக்கூடிய மக்களாக, ஒவ்வொரு நிமிஷமும் அதற்காக பாடுபடக்கூடிய மக்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இம்மையிலையும் மறுமையிலும் அந்த வழியில நடக்கக்கூடிய மக்களாக இருந்து மறுமையில அவ்வளோ பெரிய ஜன்னாவை அடையக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கட்டும். வாஹிர் ரஹ்மானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.